களத்தில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த இறந்த மக்களுடைய உறவினர்களையும் நேரடியாக களத்தில் போய் சந்தித்து அங்கே உள்ள கள நிலவரம் என்னன்றதை தெரிஞ்சு மனவேதனையோடு இந்த பதிவை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ரொம்ப மனவேதனையோடு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விஜயை பார்க்கறதுக்காக தான் போனோம், வேறு எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, அவர் முகத்தை பார்த்துட்டா போதுன்ற மாதிரி தான் அந்த ஐசியூவில் இருந்த 11 பேரும் சொன்னாங்க. நபர்களில் இறந்த 40 பேரில் அதிகமாக பட்டியல் இனத்தவர் தான் இறந்துருக்காங்க. அந்த 5 பேர் ஒரே ஊரில் இறந்த 5 பேருமே பட்டியல் இனத்தவர். செய்திலையும் எந்த ஒரு மீடியாலையும் போடலை, எந்த ஒரு இதுலையும் சொல்லலை. ஈரோடு மாவட்டம் வெங்கைமேடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் சமையல் வேலைக்கு போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தவர் இன்னும் விஜய் வரல அப்படின்னு சொன்னாலும் சரி பார்த்துட்டு போயிரும் இறங்கினவர் செத்து போயிட்டார் தோல. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் 12 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த ஊருக்கு போயிருக்குமா? ஆனால் 9 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். 12 மணி வரையும் யாருமே வரல. அப்புறம் 1 மணிக்கு வந்துடும்னு சொன்னாங்க, அப்புறம் 3 மணிக்கு வந்துடும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணீர் மற்ற எந்த விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் பார்த்துட்டு போயிடும்னு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தோம். கடைசியாக 7 மணிக்கு வந்தார். இந்த 7 மணிக்கு வந்ததில் நாங்கள் கலாய்வு பண்ணதில் நாங்கள் என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த வாகனம் இதுக்குள்ளே தான் வரப்போகுது, இங்கே தான் விஜய் பேச போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்த பாஸ் பண்ணி அந்த வாகனம் வந்துருச்சு, அந்த இடத்துல இல்லாமல். அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த பக்கம் போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது அந்த வேன் பக்கத்தில் நாமக்கல்லேருந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 1000-2000 பேர்கிட்ட மேலே அந்த வாகனத்தில் பின்னாலே வந்திருக்காங்க. அப்போ அந்த அமைப்பு சொல்கிறாங்க, சார் இது இந்த விஷயம் நாமக்கல்லே நாங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தோம், இது கரூரில் நடந்துருச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பத்திலையும் பொண்டாட்டி இழந்து நிற்கிறான், பிள்ளை இழந்து நிற்கிறான், 2 பேரை இழந்து புதுசாக விதவையாக நிற்கிறான், ஒரு மனைவியை இழந்து ஒரு கணவன் புத்தி பேதலிச்சு நிற்கிறான். ஒரு நடிகனால இவ்வளோ இழப்புகள் வந்துருச்சு சார், இவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு சார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில பொருளாளர் திரு சண்முகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட பேச்சை நம்ம இப்போ பார்த்தோம். கிட்டத்தட்ட 72 மணி நேரம் கழித்து மக்களுக்கு ஒரு 4 நிமிஷ உரையை கொடுத்துருக்காரு. ஒரு மக்களோட எதிர்ப்பாகவும் சரி, ஊடகம் எதிர்ப்பாகவும் சரி, எப்பப்போ தாவைக்கா தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரும் அப்படின்ற ஒரு பார்வையில் காத்திருந்தோம். அந்த காத்திருப்பு இன்றைக்கி கிட்டத்தட்ட இது 4வது நாள் சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்டீங்க, அதுவும் நீங்கள் அவர் பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் களத்துக்கு போய் கள ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? முதல்ல வாகை தமிழ் நேயர்களுக்கு நான் களத்தில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த இறந்த மக்களுடைய உறவினர்களையும் நேரடியாக களத்தில் போய் சந்தித்து அங்கே உள்ள கள நிலவரம் என்னன்றதை தெரிஞ்சு மனவேதனையோடு இந்த பதிவை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். வேறு எந்த அரசியல் உள்நோக்கம்லாம் கிடையாது. நம்மளும் தமிழினத்தின் ஒரு தமிழனா நம் மக்களை, நம் சகோதரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றத அது கேள்விப்பட்ட அன்று இரவு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டரில் நான் தள்ளி இருக்கேன் ராமநாதபுரம். அங்கேருந்து திருப்பி மறுபடியும் நான் என்னோட மே 17 இயக்கத்தினுடைய தோழர் திருமுருகன் காந்தி, தமிழர் ஆட்சிக் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் தோழர் SR பாண்டியன் 3 பேரும் சொல்லி உடனே போகணும்னு சொல்லி மறுநாள் காலையிலே நாங்கள் அந்த கரூர் GH ஆஸ்பத்திரி போய் அந்த பாதிக்கப்பட்ட ஐசியூவில் இருந்த நபர்களையும் ஒரு 51 பேர் ஜென்ரல் வார்டையும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் களப்பணியில் என்ன செய்யலாம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு சந்திக்கிறப்ப ரொம்ப மனவேதனையோடு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விஜயை பார்க்கறதுக்காக தான் போனோம், வேறு எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, அவர் முகத்தை பார்த்துட்டா போதுன்ற மாதிரி தான் அந்த ஐசியூவில் இருந்த 11 பேரும் சொன்னாங்க. அந்த ஜென்ரல் வார்டில் இருந்த 51 நபர்களும் சொன்னாங்க. அதை தாண்டி ஏமூர் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் 5 பேர் மொத்தமாக இறந்துருக்காங்க. 5 பேர் ஒரே ஊரில் இறந்துருக்காங்க. அந்த 5 பேர் ஒரே ஊரில் இறந்த 5 பேருமே பட்டியல் இனத்தவர். நீங்கள் குறிப்பாக ஒன்று எடுத்துக்கிறணும், அது இதுவரை எந்த ஒரு செய்திலையும் எந்த ஒரு மீடியாலையும் போடலை, எந்த ஒரு இதுலையும் சொல்லலை. அங்கே கள ஆய்வு செய்யப்பட்ட ஒரு தோழர் கவுன்சிலர் இறக்கப்பட்ட 40 பேர் நாங்கள் போய் கேட்குற மறுநாள் காலையில் ஈவினிங் ஒரு 9 மணி வரை 40 பேர் தான் இறந்தாங்க. மறுநாள் தான் ஒரு ஆள் சேர்த்து 41 பேர். இந்த 40 நபர்களில் இறந்த 40 பேரில் அதிகமாக பட்டியலினத்தவர் தான் இறந்துருக்காங்க. நீங்கள் இதை குறிப்பாக நான் கள ஆய்வுக்கு போனதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பட்டியலினத்தவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 70-80% எனக்கு தெரிஞ்சு அங்கே இறந்துருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கவுன்சிலர் சொல்கிறார், தோழர் இந்த மாதிரி தான் இவங்க தான் இறந்துருக்காங்க அப்படின்னு. அப்போ அதன் அடிப்படையில் அந்த அங்கே போய் இறந்தவங்க வீட்டில்
விசாரிக்கும் போது அவங்கள்ட்ட கேட்கும்போது நாங்கள் வந்து காலையில் 9 மணிக்கே போனோம், ஒரு தாயும் ஒரு பொண்ணும் அவங்கள தான் வந்து எல்லா டிவிலையும் எடுத்தாங்க. அந்த அவர் வீட்டுக்கார்ட்ட கேட்குறப்ப, ஐயா நான் அவரை போவேணான்னு தான் சொன்னோம், அவன் இது மாதிரி விஜயை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்கிட்ட கேட்டதுனால சரின்னு சொன்னேன். திடீர்னு என் பொண்ணு வரமாட்டேன்னு சொன்னான், உடனே வரமாட்டேன்னு சொன்னால இப்போ என் மனைவியும் வேணாம் அப்படின்னு சொன்னான். திருப்பி நீ வரலைன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லி இப்படி வாக்குவாதம் நடந்து அதன் பிறகு வந்து அதுக்கப்புறம் சரி அப்போ 2 பேரும் போவோம்னு சொல்லி போய் 2 பேருமே இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட அந்த ஏமூர் கிராமத்தில் இருக்க அந்த சகோதரர் சொன்னார். இன்னொரு இடத்துல போய் கேட்டோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் ஒரு பையனும் போயிருக்காங்க. அந்த பையன் வெளியே வந்துட்டான், அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த கணவர் ரொம்ப வந்து இனிமேல் நான் என்ன செய்கிறது, 2 பசங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்த போய் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா, அந்த கணவர் வந்து ஒரு புத்தி பேதலிச்சு நிற்கிறார். இன்றைக்கி அவங்க குடும்பமே வந்து எனக்கு கண்ணீர் ரொம்ப வந்துடுச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது. அவங்கள்ட்ட பேசும்போது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப மன உணர்வு. ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வந்து இன்றைக்கி யார் இறந்தாலும் தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி போய் இறக்குற எல்லாருமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மாதிரி நாங்கள் எல்லா இடத்துக்கும் களத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தில் இல்லை, பொதுவாக பாதிக்கப்படுற எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறோம். இது நெஞ்சை உழுக்கக்கூடிய விஷயமா இருந்ததுனால மறுநாளே போய் என்னென்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அவங்க கிட்டத்தட்ட அவர் கணவர் வந்து புத்தி பேதலிச்சு நிற்கிறார். அப்போ பார்க்கும்போது எங்கள் கண்ணிலேயே ரொம்ப ஒரு வேதனையான விஷயமும் ரொம்ப ஒரு மனவேதனையோடு அடைஞ்சு அதெல்லாம் கேட்டுட்டு எங்களால் முடிஞ்ச என்ன உங்களுக்கு ஹெல்ப்போ செய்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் போன எல்லா இடத்துலையும் என்ன அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து விஜயை பார்க்குறக்காக தான் போனோம், மற்றபடி எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் 9 மணிக்கு 12 மணிக்கு விஜய் வந்துடுவார்னு சொன்னாங்க. ஆனால் 9 மணிக்கு நாங்கள் போயிட்டோம், 12 மணி வரை யாருமே வரல. அப்புறம் 1 மணிக்கு வந்துடும்னு சொன்னாங்க, அப்புறம் 3 மணிக்கு வந்துடும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணீர் மற்ற எந்த விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம்னு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தோம். கடைசியாக 7 மணிக்கு வந்தார். இந்த 7 மணிக்கு வந்ததில் நாங்கள் கள ஆய்வு பண்ணதில் நாங்கள் என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாகனமானது ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வாகனம் இதுக்குள்ளே தான் வரப்போகுது, இங்கே தான் விஜய் வந்து பேச போகிறாருன்னு. அப்போ அந்த இடத்துக்கிட்ட தான் வரப்போகுதுன்னு சொன்னால இவங்க இந்த களத்தில் நின்றவங்க சொன்னது. நாங்கள் வந்து அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட வந்து நின்றோம். ஆனால் அந்த இடத்துக்கிட்ட இல்லாமல் வேறு இடத்த வந்து பாஸ் பண்ணி அந்த வாகனம் வந்துருச்சு, அந்த இடத்துல இல்லாமல். அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த பக்கம் போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது அந்த வேன் பக்கத்தில் நாமக்கல்லேருந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு ஒரு 1000-2000 பேர்கிட்ட மேலே அந்த வாகனத்தில் பின்னாலே வந்திருக்காங்க விஜயை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவர் முகத்தை பார்த்தா போதுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருந்தோம், மற்றபடி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவர் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு மாறி அவங்க இந்த வர வேண்டிய இடத்துக்கு வராமல் இன்னொரு இடத்துக்கு போனதுனால இங்கே இருக்க மக்கள் வந்து அங்கிட்டு அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போனதுனால கூட்டங்களும் அதிகமாகிடுச்சு. நடுவில் இருந்தவங்க சிக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாரும் சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணதில் இந்த மின் இணைப்பு வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த இல்லாத அந்த 12 நிமிஷம் தான் அந்த மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து போனதில் வந்து இந்த விபத்துக்கள் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் பேச்ச ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கையிலே அங்கங்கே மக்கள் மயக்கப்பட்டு விழுந்துட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு தோதா அந்த 10 நிமிஷம் கரண்ட் இல்லாமல் இருந்தோடனே மக்கள் இங்கிட்டிருந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி போக ஆரம்பித்தோடனே அது வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டால் அடுத்து மேலே ஏறுற மாதிரி தான் அந்த இடத்துடைய கெப்பாசிட்டி சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மக்கள் ஏறி ஒருத்தர் மேலே ஒரு பொண்ணுக்கெலாம் அந்த நிற்கல ஏறி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தில் வந்து பெரிய தடிப்பாக கிடக்கு. இந்த இதில் காயங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஐசியூவில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருந்தாங்க, 11 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா தான் மறுநாள் இறந்தது. 40 பேர் நாங்கள் போய் இறந்துருந்தாங்க. ஐசியூவில் இருந்த 11 பேர் நல்லா இருக்குன்னு நினச்சாங்க. ஒரு அம்மா மட்டும் தான் வென்டிலேட்டர் இருந்தாங்க, வயசானவங்க. அவங்க தான் மறுநாள் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 41 ஆளாக அவங்க தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே ஏறி மிதித்து தள்ளி அந்த மாதிரி காயங்கள் நிறையா, நெஞ்சில் தான் நிறையா பேருக்கு காயங்கள் இருந்துச்சு. ஆனால் இறந்த குடும்பத்தில் இருக்கவும் இந்த குழந்தைகள் 10 குழந்தைகள் இறந்தது மனசுக்கு ரொம்ப இனிமேல் இந்த உலகத்தில் வந்து அது எந்த ஒரு நிகழ்வையுமே பார்க்காம அந்த குழந்தைகள் இறந்தது. நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தை இறந்தால் எவ்வளோ ஒரு வருத்தப்படுவோமோ அவ்வளோ வருத்தத்தில் அவ்வளோ மனவேதனையும் போய் பார்த்தோம். இதையும் கடந்து அங்கே இந்த விபத்துகளை இன்னும் குறைக்கிறதுக்கு அங்கே உள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் ரொம்ப வந்து சிரமப்பட்டு அதெல்லாம் வந்து வேலைகள் அதிகமாக செஞ்சதுனால தான் இந்த 40 உயிரோடு வந்து நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கள ஆய்வு பண்ணும்போது நாமக்கல்லே இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நாமக்கல்லேருந்து வந்து ஒரு அமைப்பு
இவங்கள பார்க்குறக்கா வந்திருந்தாங்க. அப்போ அந்த அமைப்பு சொல்கிறாங்க, சார் இது வந்து இந்த விஷயம் வந்து நாமக்கல்லே நாங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தோம், இது கரூரில் நடந்துருச்சு. அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் ஒரு எந்த ஒரு ஒழுங்குபடுத்தலும் இல்லாமல் அந்த கூட்டங்கள் நடைபெற்றதுனால அந்த கூட்டம் அதிகமான கூட்டங்கள், இன்னும் பாதி மக்கள் வந்து அந்த நாமக்கலை தாண்டி விஜயை பார்க்கணும் நின்ற மக்கள்லாம் தான் பின்னால் வந்து இந்த கூட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இவர் மேலே ஏறி அதை கையை காட்டிட்டு வந்திருந்தா கூட வந்து அந்த எல்லாரும் பார்த்துட்டு அப்படி போயிருப்பாங்க. இல்லை அவர் உள்ளே நுழையிறப்பையே காவல்துறை வந்து சொன்னோம்னு சொல்கிறாங்க, ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலே வேனை நிப்பாட்டி நீங்கள் இங்கே நின்று பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சியினுடைய வந்து பொறுப்பாளர் இல்லை அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அதை நகர்த்தினது ஒரு விஷயம் வந்து நகர்த்திட்டு போகும்போது என்ன மக்கள் அதிகமாக இருக்கும்போது க்ரௌட் இருக்கும்போது நீங்கள் 50 மீட்டருக்கு முன்னால் விஜய் எந்திரிச்சு கையை காட்டினா என்ன வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்போ அதுக்கு முன்னாலே வந்து நிப்பாட்ட சொன்னதையும் கேட்காம அவங்க 50 மீட்டர் தள்ளி இருக்காங்க. தள்ளி போய் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அந்த மக்கள் அலையில் அது ஒரு காரணமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். இது வந்து அப்புறம் வந்து காவல்துறை வந்து எல்லா மீடியாலையும் காவல்துறை சொல்கிறாங்க, காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான். ஒரு விஷயம் என்னென்னா காவல்துறை வந்து உள்ளே போய் இறங்கி கட்சிக்காரங்களை ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன்னா ஒழுங்குபடுத்தினா அது வேறு சட்ட ரீதியாக பிரச்சனைகளை வந்து உண்டு போகணும். அதனால் எந்த ஒரு கட்சிக்கும் காவல்துறை உள்ளே வராது. இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன், நான் ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா எங்கள் கட்சி கூட்டத்துக்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து எங்களை யாரும் மற்ற கட்சிக்காரங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க ஒழிய எங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து உள்ளே இறங்கி ஒழுங்குபடுத்துறதுக்கு காவல்துறை வரமாட்டாங்க. அப்போ ஒழுங்குபடுத்துறதுக்கு நாங்கள் தான் வாலண்டியர்ஸை போட்டு நாங்கள் தான் வந்து எங்களுடைய வர்ற தோழர்களை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும். இவங்க காவல்துறை பார்க்கலன்னு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மீடியாக்களில் நிறையா போயிட்டு. நீங்கள் களத்தில் போய் ஆய்வு செஞ்சீங்க, இறந்த அந்த குடும்பத்திலலாம் பார்த்து சந்திச்சுட்டு வந்தீங்க. விஜயோட பேச்சு எப்படி சொல்ல, விஜய் வந்து ஒரு தரப்பாக பேசுகிறாரு, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், அது கடவுளே சொன்ன மாதிரி எனக்கு மக்கள் என்கிட்ட பேசுகிறாங்க, அது கடவுளே பேசின மாதிரி மக்களுக்கு தெரியும் என்ன நிகழ்வு நடந்தது அங்கே. சிஎம் சார் என்ன எது வேணாலும் பண்ணிங்க, என் மக்கள் எதுவும் பண்ணாதீங்க. இன்னும் சிஎம் ஸ்டாலின் வந்து மக்களை துன்புறுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். அது வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தளபதி விஜய் வந்து இப்போ தான் வந்து 78 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டி இப்போ நானும் பார்த்தேன், நீங்கள் சொன்னதை வந்து நானும் பார்த்தேன். இதை நான் எதுக்காக சொல்லி வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போய் விசாரித்த வகையில் மக்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்றதை வந்து மக்களுக்கு வந்து தெரியும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது எல்லாருக்குமான விஷயமும் புரியும். இன்றைக்கி வந்து மக்கள் சொல்லிட்டாங்கன்னா மக்கள் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து சொன்னதை அவர் வந்து இன்னும் வந்து அந்த சினிமா பாணி தோரணையிலே பேசுகிறாரு. ஒரு தலைவன் பண்புன்றது வந்து இன்னும் வந்து அரசியல் தலைவரின் பண்புன்றது இன்னும் விஜய்க்கு வரலன்னு தான் நான் கருதுகிறேன். நான் நினைக்கிறது சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து இன்னும் அவர் ஒரு படத்தில் விஜய் படத்தில் அவரே பேசியிருப்பார், என் மக்களை எதுவும் துன்புறுத்தாதீங்க, என்னையை மட்டும் வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி. 2 நாளைக்கு முன்னால் கூட தமிழக முதல்வர் வந்து இது வந்து யதார்த்தமாக நடந்த விபத்து, ஏதோ விஷயமா நடந்துருச்சு, இதுக்கான ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கான யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு ஒழிய விஜயை தாக்கியோ விஜய் கட்சியை தாக்கியோ இல்லை அவங்கள இது பண்ணியோ எந்த ஒரு அறிக்கையும் இதுவரை விடலை, எதுவும் சொல்லலை, எதுவுமே பேசலை. இப்போ இவர் இன்னும் என்ன ஒரு காரணத்துக்காக பேசுகிறாருன்னு தெரில. இது வந்து இவர் சொன்னது வந்து அரசியல் முதிர்ச்சியற்ற பார்வையாக தான் நான் பார்க்குறேன். இவர் சொல்கிற சிஎம் சார் நீங்கள் வந்து அவங்கள எல்லா இடத்துலையும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து பொறுப்பாளர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது யாரும் சொல்ல முடியாது. தவறு ஒரு 40 கொலை நடந்திருக்குல்ல, இது வந்து உண்மையாக வந்து சொல்லப்போனால் வந்து கொலை தான். என்னைய பொறுத்தல வந்து இந்த 40 பேர் இறந்தது வந்து ஒரு கொலை. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் 40 பேர் இறந்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து நிகழ்ச்சி ஆஸ்பத்திரிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களே, வேலையில் கிளம்பி நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்க. சென்னைக்கு போய் இந்த நீ 78 மணி நேரம் கழித்து சொன்ன இந்த பேட்டியை சென்னையில் வீட்டில் இறங்கும் போது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்கல்ல, பத்திரிக்கையில் கேட்குறாங்கல்ல, ஏன் அதை அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே? சரியா? இதுதான் தமிழகத்தில் மிக சிறந்த நடிகன். அந்த நடிகனை பார்க்குறக்காக தான் அவ்வளோ பேர் வந்தாங்க. அப்போ இந்த சொன்ன 4 விஷயமே அவர், நான் தான் உங்களை முதல்ல சொல்லிட்டேன், இந்த சொன்ன 4 விஷயமே அரசியல் தலைவருக்கு ஒரு பண்பாக அவர் சொல்லலை, பேச்சா பேசலை. படத்தில் சொல்கிற வசனம் மாதிரி தான் அவர் பேசினார். சிஎம் சார் நீங்கள் அவங்கள வந்து எதுவும் செய்யாதீங்க, என்ன செய்யுங்கன்னா இது எப்படி ஒருத்தன் துக்கத்தில் இருந்தால் இவ்வளோ பேரை பறி கொடுத்துட்டுமே. இப்போது நான் எனக்கும் என்ன ஒரு 8 மாத கை குழந்தைய நானும் தொலைச்சிருக்கேன், இழந்திருக்கேன். எனக்கு அந்த வலி தெரியும், அந்த வேதனை தெரியும். ஒரு ப்ரீமேச்சர் பேபி எனக்கு நான் ரொம்ப 6 மாதம் எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அந்த இடத்துல இருந்திருக்கேன். இந்த வலிகளெல்லாம் எனக்கு ரொம்ப ஆறாத வலிகள். எனக்கு நானே அந்த 3 மணிக்கு தான் எனக்கு 3 மணி வரைக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன். உன்னை பார்க்க வந்த
ரசிகன், உன்னை பார்க்க வந்த தொண்டன், கிட்டத்தட்ட பல பல உயிர்கள் பலியாக இருக்குது. நீ அன்றைக்கி நைட்டு தான் உனக்கு டென்ஷனு, மனவேதனை இதெல்லாம் இருந்திருக்குன்னு வச்சுங்க. போயிட்ட மறுநாள் ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு ரெடி பண்ணி இதெல்லாம் நடந்தது. இது போல் இது திமுகவே குற்றம் பண்ணியிருக்கட்டுமே சார். நீ அவங்க திமுக குற்றம் பண்ணியிருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அவரோட தரப்பு தாவேக தரப்புல சொல்ல இல்ல, தாவேக தரப்புல சொல்றதுக்கு நீங்க ஒழுங்குபடுத்தல. உங்களை முதல்ல நீங்க தயார்படுத்தியிருக்கணும்ல. நீங்க வந்து திமுக ஒரு அறிக்கை விட்டுட்டு ஒரு இயல்பை விட தாண்டி நடிக்கிறாரு. இது எப்படி எடுத்து தாவேக தொண்டர்களை உசுப்புறாரோ? அந்த சினிமாவில் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனை வெடிக்கும், என்னை கைது செஞ்சா. ஆமா, ஒரு சிறுவன் ஒரு பையன் பேசுறான். அப்ப அந்த பேச்சானது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஒரு தீவிரவாதி போல வந்து உருவாக்குறீங்க. ஒரு அரசு வந்து நீங்க எப்படி ஒரு அரசியல் பண்படுத்த அந்த ஒரு நாலேஜே இல்லையோ? நான் வந்து என்ன சொல்றேன்னா, தமிழகத்துல ஒரு ரத்த கலரி ஆகணும்னு முயற்சிக்கிறாங்களோ இதை வச்சு. அவங்க அந்த கூடுற கூட்டம் எல்லாம் நமக்கான கூட்டம்னு சொல்லிட்டு முதல்ல நினைக்கிறாங்க சார். நான் இந்த இதுக்கு முன்னால் எத்தனையோ கூட்டங்கள் நடந்துச்சு இல்லையா? நான் அந்த இதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு பரவாயில்ல, ஒரு சரியான ஒரு லீடர் நல்லா வர்றாரு, நல்ல மக்கள் இவங்க பின்னால் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எங்களை மாதிரி அரசியல் கட்சியெலாம் நாங்கள் நினச்சோம். வந்து ஒரு மாற்றத்துக்கான விஷயத்தை உருவாக்க வேணும். மாற்றத்துக்கான விஷயத்தை உருவாக்க நினச்சா இவர் அங்கே போய் களத்தில் பார்க்கும்போது இவருக்கான அது கூட்டமே இல்லை. ஒரு சினிமா இப்போ நயன்தாரா வந்தாலுமே வந்து ஒரு 50,000 பேர் கூடும். அஜித்குமார் வந்தாலும் ஒரு 50,000 பேர் கூடும். நீங்கள் ஃபெமிலியர் ஃபேஸ் எந்த நடிகர் வந்தாலும் நடிகரை பார்க்க தமிழ்நாட்டில் மக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. நீங்கள் அது வந்து உங்களுக்கு கட்சிக்காரர் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காரராக வந்து, ஏன்னா நான் விசாரித்த வரையில் அங்கே செத்தவங்களும் சரி, அங்கே அடிபட்டு கிடக்கிறவங்களும் சரி, உங்களை வந்து பார்க்கணும், ஒரு நடிகனாக பார்க்க தான் வந்திருக்காங்க ஒழிய உங்கள் கட்சிக்காரனை யாருமே அங்கே வரல. நீங்கள் முகத்தை காட்டியிருந்தீங்கன்னா அப்போயே இந்த கூட்டம் கலைஞ்சிருக்கும். ரெண்டாவது, நீங்கள் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்திருக்கீங்க. அப்போ 12 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த க்ரௌடு வந்து நீங்கள் கொடுத்த அந்த 10,000 பேரில் 5,000 பேர்லேருந்து 7,000 பேருக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அந்த 12 மணிக்குன்றது வந்து 5,000 7,000 பேர் தான் அங்கே இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த 12 மணிக்கு இங்கே வந்திருந்தீங்கன்னா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது, மக்கள் உங்களை பார்த்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் 10 மணிக்கு வர்றதுனால தான் அன்றைக்கி சனிக்கிழமைனால வேலைக்கு போயிட்டு இருந்தால் இந்த ஈரோடு மாவட்டம் வெங்கைமேடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் சமையல் வேலைக்கு போயிட்டு வந்தவர், போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தவர் இன்னும் விஜய் வரல அப்படின்னு சொன்னோன்னா சரி பார்த்துட்டு போயிடும் இறங்கினவர் செத்து போயிட்டார் தோல. அப்போ அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் 12 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த உயிர் போயிருக்குமா? நீங்கள் எப்படி பார்க்கணுன்றத பார்வையை பாருங்கள். நீங்கள் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆளுகிற இன்று ஆளுகிற அரசு மேலே தகவல் சொல்கிறீங்க, காவல்துறை மேலே புகார் சொல்கிறீங்க, இல்லை வந்து அங்கே வந்து கலவரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, போட்டி அரசியல் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அரசியலில் போட்டி இருக்க தான் செய்யும். அது வந்து களத்தில் வந்து நீங்கள் வந்து நேராக பேசுங்க, மேடை போட்டு பேசுங்க. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் 10 மணிக்கு வர்றீங்கல்ல, அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை வந்து மக்களை வந்து பயப்படுத்துறதுக்கு ஒரு 4 பேச்சாளர்களை விட்டு நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்க, திராவிடத்தை பற்றி பேசுகிறீங்க, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு விளக்குறதுக்கு உங்களை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சரியான ஆட்கள் இருக்காங்களா? உங்கள் இதில் அரசியல் மயப்படுத்திருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு கூடுற கூட்டம்லாம் நீங்கள் அரசியல் நினச்சி பேசுகிறீங்க. இதை நீங்கள் பேசியிருக்கணும் சார். இப்போ நாங்கள் ஒரு கூட்டம் போகிறோம்னாக்கு தலைவர் 10 மணிக்கு தான் 9 வரைக்கும் தான் இறுதி உரை பண்ணுவார். மீது இருக்கிற 2 மணி நேரமும் எங்களை பாட்டு அடுத்த கட்டத்தை வந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் கீழே இருக்க சிறப்பு அழைப்பாளர்களையும் கூப்பிட்டு பேச சொல்கிறோம். எந்த கொள்கையை பேசுவாங்க? பேசணும், எந்த கொள்கையை பேசுவாங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திராவிட கொள்கை சொல்கிறீங்க, வந்து தமிழ் தேசியத்தை பேசுகிறீங்க, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க, பெரியார் தூக்கி பிடிக்கிறீங்க. அப்போ இந்த மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? தாவேக்கால இருக்கிற எந்த தலைவருக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் பெரியாரிசமும் தெரியும்? உங்களுக்கு மொத்தத்தில் வந்து உங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியலை. அரசியல் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுவே உங்களுக்கு யாருக்குமே தெரியலை. நீங்கள் வந்து ஒரு விஜய்ன்ற வந்து ஒரு சினிமா நடிகரோட முகம் மட்டும்தான் வச்சு மற்றபடி இங்கே அரசியல் பண்ணுறோம், அரசியல் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் கொள்கையில் வந்து யாரும் வந்து சொன்ன மாதிரி தெரியல. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட பேசுறீங்கன்னா அந்த பேச்சை கேட்டுட்டு மக்கள் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கான விஷயங்கள் உருவாகிருக்கும். விஜய் வர்றப்ப விஜய் வந்து அவரை 10 நிமிஷம் தான் சார் பேசுகிறாரு. இந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து 8-10 மணி நேரம் வந்து மக்கள் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் அதை சிந்திச்சு பாருங்கள். இல்லை, ஒழுக்கம் இல்லாத தான் சொல்கிறேன். ஒழுக்கம் கேட்ட முறையில் நடந்துக்கிறான். ஒழுக்கம் அந்த நேரமின்மையே அது முதல்ல வேணும். நீங்கள் அது சார் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகலாம். தலைவர் இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகலாம். 1 மணி நேரத்துக்குலாம் மக்கள் பெருசாக கூடிட மாட்டாங்க. நீங்கள் 10,000 பேர் வருவான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் 10,000 பேருக்குள்ளே தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அதுக்கு மேலே வர்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் 10,000 எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த 10,000 பேர் வந்து இந்த இடத்துல நிற்கலாமா அப்படின்னு பார்த்து மேலே ஒரு 5,000 பேருக்கு வந்து 2,000 பேருக்கு வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் போடும் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நேரின்மை அதிகமாக போகும்போது தானே உங்களுக்கு வந்து மக்கள் தொகை வந்து பார்க்கணுன்றது வந்து கூட வருது. அப்போ அதுக்கான காரணம் வந்து அதுக்கான வந்து வலியும் உணர்வுகளும் நீங்கள் தானே வந்து பார்த்துக்கிறணும். மக்களுடைய வந்து பிரச்சனை நீங்கள் தானே பார்க்கணும். மற்ற கட்சிக்காரன் பார்ப்பாங்களா?
நீங்களும் செஞ்சுருக்கணும். அப்போ 12 மணிக்கு வர இடத்துல நீங்கள் 10 மணிக்கு வந்தீங்கன்னா மக்கள் கூடத்தானே செய்யும். பார்க்கணும். இப்போ நாங்கள் போய் கேட்ட மாதிரி எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே விஜய் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க சார், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் இனிய தமிழ் சகோதர இளைஞர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், இப்போ என் தமிழ் இன சொந்தங்களுக்கு சொல்கிறேன், சினிமாவை பார்த்து இந்த நாடு கெட்டு போச்சு சார். இந்த நாட்டு மக்களும் கெட்டு போயிட்டாங்க. இந்த மக்களை இவங்களை குறை சொல்கிறத விட நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா, இந்த மக்களை தான் குறையாக சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பெரிய ஆட்சிக்கு நம்ம ஒரு எம்எல்ஏ போயிடுவோம், எம்பியா போயிடுவோம்னா நம்ம இன்னும் மக்களுக்கு களப்பணி செய்கிறதுக்கே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன வேணாலும் மக்கள் கஷ்டப்படுறத ஓடி போய் செய்யணும் வரோம். நம்மள மாதிரி ஆட்கள், எங்களை மாதிரி நிறைய அமைப்புகள் வச்சுருக்கவங்க, நிறைய கட்சிகள் வச்சுருக்கவங்க, கொள்கையை பேசுகிறவங்க அதை தான் செய்கிறோம் நம்ம. ஆனால் இந்த சினிமா மோகத்திலே இந்த மக்கள் இந்த சினிமா நடிகரை நம்பியே இந்த மக்கள் விழுந்துட்டாங்க. இதெல்லாம் நாசமாக போய் இந்த மக்கள் அழிவுக்கு காரணமே, இவங்க இறப்புக்கு காரணம் இவங்க தான் சார். ஆனால் மன வேதனையோட சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறோம், சினிமாக்காரன் தானே, டிவியில் பார்க்க தானே செய்கிறோம். என்ன நேராக பார்த்து நம்ம என்ன கொண்டு போயிட போகிறோம், என்ன நடந்துட போகுது. இன்றைக்கி ஒரு குடும்பத்துலேயும் பொண்டாட்டி இழந்து நிற்கிறான், பிள்ளை இழந்து நிற்கிறான், 2 பேரும் இழந்து புதுசாக விதவையாக நிற்கிறான். ஒரு ஒரு மனைவியை இழந்து ஒரு கணவன் புத்தி பேதலிச்சு நிற்கிறான். ஒரு நடிகனால இவ்வளோ இழப்புகள் வந்துருச்சு சார், இவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு சார். காலம் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.